தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடரை சமன் செய்த இந்தியா அடுத்ததாக நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் தொடரை 2-1 என்ற கணக்கில் வென்றது. அதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையின் ஒரு பகுதியாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெறும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி விளையாட உள்ளது. 1992 முதல் இதுவரை தென்னாப்பிரிக்கா மண்ணில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரில் இந்தியா ஒரு முறை கூட வென்றதில்லை. அதனாலேயே இந்த தொடரில் விராட் கோலி, பும்ரா போன்ற முதன்மை வீரர்கள் அடங்கிய வலுவான இந்திய அணி விளையாட உள்ளது. அந்த வகையில் மோசமான வரலாற்றை இந்த முறை மாற்றுவதற்காக போராட உள்ள ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கடந்த வாரமே தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து பயிற்சிகளையும் எடுத்து வந்தது. இந்த நிலையில்தான் இந்த தொடரில் இளம் துவக்க வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் விலக உள்ளதாக பிரபல இணையத்தில் செய்திகளும் வெளியாகி இருந்த நிலையில், குறிப்பாக நடைபெற்று முடிந்த ஒருநாள் தொடரின் 2வது போட்டியில் கைவிரலில் காயத்தை சந்தித்த அவர் 3வது போட்டியில் விளையாடவில்லை. தற்போது அதிலிருந்து குணமடைவதற்காக அதிக நாட்கள் தேவைப்படும் என்பதால் இந்த தொடரிலிருந்து அவர் விலகி இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே முகமது சமி முழங்கால் காயத்தால் இந்த தொடரிலிருந்து வெளியேறிய நிலையில் தற்போது இவரும் வெளியேறியுள்ளது இந்திய அணிக்கு சற்று பின்னடைவாக அமைந்து உள்ளது. அதைவிட இந்த தொடரில் ஏற்கனவே விளையாடுவதற்காக தென்னாப்பிரிக்கா வந்த விராட் கோலி தற்போது நாடு திரும்பியுள்ளதாகவும் வெளியாகி உள்ளது. குறிப்பாக குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு அவசர நிலை காரணமாக விராட் கோலி 3 நாட்கள் முன்பாகவே அணி நிர்வாகத்திடம் அனுமதி வாங்கி கொண்டு இந்தியா திரும்பியுள்ளதாகவும் தெரிகிறது. அதன் காரணமாக தற்போது பிரட்டாரியாஸ் நகரில் நடைபெற்று வரும் இந்திய வீரர்களுக்கு இடையிலான 3 நாட்கள் கொண்ட பயிற்சி போட்டியில் விராட் கோலி விளையாடவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் ஏற்கனவே இந்த ODI தொடரில் தீபக் சஹார் சொந்த காரணத்திற்காக விலகியிருந்தார். தற்போது ருத்ராஜும் காயம் காரணமாக விராட் கோலி சொந்த காரணத்திற்காகவும் நாடு திரும்பியுள்ளார். தென்னாப்பிரிக்கா தொடர் ஆரம்பத்தில் இருந்தே தொடர்ந்து இந்திய வீரர்கள் காயம் காரணம் என்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. இதனால் இந்த தென்னாப்பிரிக்கா தொடர் தற்போது ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் BCCI தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. அநேகமாக ஒரு வாரம் கழித்து இந்த தொடரை நடத்த முடிவு செய்து உள்ளதாகவும் தகவல்களும் வெளியாகி உள்ளது.